நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, Genero J13 அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு ரொம்ப நாளா மைக் இல்லாம இருந்துச்சு. ஸோ நம்ம நார்மல் ரெக்கார்டிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோன் ரெக்கார்டிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால வந்து ஒரு மைக் ஒண்ணு ஆர்டர் போட்டிருக்கோம். ஆக்சுவலி இந்த மைக்க நான் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 நாள் வெயிட் பண்ணி தான் நான் வாங்குனேன். அதுக்கு முன்னாடி வந்து ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஒண்ணு வச்சிருந்தாரு இந்த மைக்க. அத வாங்கி கிட்டத்தட்ட நான் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து யூஸ் பண்ணி, அது ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, மைக் குவாலிட்டி பார்த்துட்டு தான் நான் இந்த மைக்க ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ நான் ரொம்ப ரிவ்யூ பார்த்துருக்கேன். நானுமே பர்சனலாவே ரிவ்யூ பண்ணிட்டு தான் நான் இந்த மைக் ஆர்டர் போட்டிருக்கேன். அதேமாரி எப்பயும் போல அமேசானோட பேக்கிங் வந்து ஓகேவா தான் இருக்கு. ஒண்ணும் பெருசா குறை சொல்ற மாரி எதுவும் இல்ல. இதுதான் இந்த Genero J13 வயர்லெஸ் மைக். ஓகே. இந்த மைக் தான். பாக்ஸ் சைஸ் ஓகேவா தான் இருக்கு. வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ இதில் போட்டிருக்க மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து லெவல் 3 வரைக்கும் இருக்கு. பிரிச்சிடலாம் பாக்ஸை. இங்கே பார்த்தீங்களா, நான் சொல்லலை இந்த மாதிரி நாய் சவுண்ட்லாம் பக்கத்துலேருந்து கத்துறதுனால தான் நான் வந்து வயர்லெஸ் மைக் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனோட வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மைக் வாங்கியிருக்கேன். இப்படி தான் எங்கள் வீட்டு சைடில் நாய், காக்கா எல்லாம் வந்து கத்திட்டுருக்கோம், ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் ஒரு யூசர் மேனுவலும் அண்ட் Generoட 1 இயர் கேரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இது கனெக்ட் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த யூசர் மேனுவலில் பார்த்து கனெக்ட் பண்ணிங்க. ஒன்றும் பெருசாக இருக்காது, சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல. ஓகே, ஒரு சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டு சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சி டைப் டு லைட்டிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா எஸ்பெஷலி ஐஃபோன் 12 ஐபேடுக்கெலாம் வந்து நம்ம சி டைப் போர்ட் இருக்காது. அதனால் வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் டைப் சி ரிசீவரை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கோசம் இந்த போர்ட்டு. இது வந்து யூஎஸ்பியில் நம்மளுக்கு வந்து டபுள் சி டைப் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி டபுள் சி டைப் கொடுத்துருக்காங்க. ஓகே, லைட்டிங் கேபிள் குவாலிட்டி வைஸ் ஓகேவாக தான் இருக்குது. ஒரு வழியாக நம்ம கையில் இந்த மைக் வந்துச்சு. ஓகே, கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. பட் அதை விட கொஞ்சம் சைஸ் பெருசு தான். வெயிட் கம்பேர் பண்ணக்குள்ள லைட் வெயிட்டாகவும் நம்மளுக்கு இருக்குது ஃபீல் ஆகுது. இதில் டைப் சி ரிசீவர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டர் 2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம வாங்கிறது பார்த்தீங்கன்னா டுவெல் மைக் வெர்ஷனு. இதேமாரி சிங்கிள் மைக் வெர்ஷன் இருக்குது. அதில் வந்து டைப் சி ரிசீவர் மைக்ரோஃபோன் ஒன்று மட்டும் தான் இருக்கும். நம்ம வாங்குறது டுவெல் வெர்ஷன். இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் சொன்னாங்க, 3 லெவல்ஸ் இருக்காங்க. அது வந்து இந்த 3 லெவல்ஸுமே நம்ம அந்த சைட் பட்டனில் தான் இருக்குது. இது வந்து இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு சார்ஜ் ஏறும். ஸோ நம்ம சார்ஜை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கோசம் இந்த ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணி பாக்ஸில் போட்டுடலாம். சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப பிளிங்க், ரெட் கலர் பிளிங்க் எரிஞ்சிட்டே இருக்குது. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸாக இருக்குன்னா, விண்ட் ப்ரூஃப் நெட் இருக்குது, மைக்ரோஃபோன் இண்டிகேட்டர் இருக்குது, மைக்ரோஃபோன் டைப் சி சார்ஜ் போர்ட் இருக்குது, மைக்ரோஃபோன் சிப் இருக்குது, சுவிட்ச் கீ இருக்குது, டைப் சி போர்ட் அண்ட் கனெக்ட் ஃபோன் இருக்குது, ரிசீவர் இண்டிகேட்டர் இருக்குது, ரிசீவர் இருக்குது, சார்ஜ் பாக்ஸ் டைப் சி சார்ஜ் போர்ட்டோட இருக்குது, சார்ஜ் பாக்ஸ் இண்டிகேட்டர் லைட்டிங் இருக்குது. இது நம்ம பாக்ஸ் தான் சார்ஜ் பண்ணிக்க முடியும் கிடையாது. நம்மளுக்கு சேம் இதுலேயே ஒரு சி டைப் கொடுத்துருக்காங்க போட்டு, நம்ம இதுலேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.